பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 10வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுனன் தன் வாதங்களை எல்லாம் முடித்துவிட்டு போரிட மாட்டேன் என்று கூறி மௌனமாக அமர்ந்த பிறகு கிருஷ்ணர் தன் வரலாற்று சிறப்புமிக்க கீதோபதேசத்தை தொடங்குவதற்கு முந்தைய உன்னதமான தருணத்தை சஞ்சயன் விவரிக்கும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 10. ஸ்லோகம் தமுவாச ஹ்ருஷிகேச பிரகசன்னிவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே விசீதந்தமிதம் வச 10. தமிழ் வடிவம். இருபெரு சேனைகளின் நடுவே நின்று இடரில் மூழ்கித் தவித்த அர்ஜுனனை பார்த்து புலனடக்கும் இருடிகேசன் கிருஷ்ண பரமாத்மா புன்னகை பூத்தபடி இவ்வர்த்த வார்த்தை உரைத்தான். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தம் மைனஸ் அவனுக்கு, சோகத்தில் ஆழ்ந்த அர்ஜுனனுக்கு. உவாச மைனஸ் கூறினார். ஹ்ருஷிகேச மைனஸ் புலன்களின் அதிபதியான கிருஷ்ணர். பிரஹசன் இவ மைனஸ் புன்னகைப்பது போல மெல்லிய சிரிப்புடன் பாரத மைனஸ் பரத குலத்தில் பிறந்த திருதராஷ்டிரனே. சேனையோ உபயோ மத்தியே மைனஸ் இரு படைகளுக்கும் நடுவே விசீதந்தம் மைனஸ் துயரப்பட்டு நிற்கும் அர்ஜுனனிடம் இதம் வச இஸ்டு மைனஸ் இந்த வார்த்தைகளை கூறினார். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான்: மன்னரே, கௌரவர் மைனஸ் பாண்டவர் ஆகிய இரு சேனைகளுக்கும் நடுவே தன் கடமையை மறந்து துயரத்தில் மூழ்கி அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து புலன்களின் அதிபதியான கிருஷ்ணர் ஒரு மெல்லிய புன்னகையோடு பிரஹசன் நிவ தனது உபதேச வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். இங்கு பிரஹசன் நிவ புன்னகைப்பது போல என்ற வார்த்தை மிகவும் நயமானது. அர்ஜுனன் மாபெரும் சோகத்தில் அழுது கொண்டிருக்கிறான், ஆனால் கிருஷ்ணரோ புன்னகைக்கிறார். கிருஷ்ணரின் புன்னகை அர்ஜுனனை கேலி செய்வதற்காக அல்ல. அர்ஜுனா, எதை பார்த்து நீ பயப்படுகிறாயோ அது வெறும் மாயை. உன்னுடைய இந்த சோகமும் அறியாமையும் இன்னும் சில நிமிடங்களில் என் ஞானத்தால் மறையப் போகிறது என்ற கருணையான நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அந்த புன்னகை. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஞானியின் தெளிவும் புன்னகையும், தி ஸ்மைல் ஆஃப் என்லைட்டன்மென்ட் பற்றி பேசுகிறது. பிரச்சனையின் நடுவே அமைதி. கிருஷ்ணர் அமைதியான ஆசிரமத்திலோ அல்லது அமைதியான சூழ்நிலையிலோ வைத்து கீதையை உபதேசிக்கவில்லை. 2 போர்ப்படைகளும் ஆயுதங்களுடன் நிற்கும் போர்க்களத்தின் நடுவே வைத்துதான் உபதேசிக்கிறார். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தின் குழப்பங்களுக்கு நடுவேதான் நமக்கு ஆன்மீக தெளிவு தேவைப்படுகிறது என்பதை இது உணர்த்துகிறது. குருவின் புன்னகை. சீடன் தன் அறியாமையாலும் பயத்தாலும் தவிக்கும் போது குரு பதற்றமடைவதில்லை. அவருக்கு தெரியும், அறியாமை என்பது தற்காலிகமானது, ஞானம் அதை நிச்சயம் அகற்றிவிடும் என்று. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும்போது நாம் அர்ஜுனனைப் போல கதறி அழுகிறோம். ஆனால் இறைவனும் ஆன்மீக ஞானமும் நம்மை பார்த்து புன்னகைக்கின்றன. ஏனென்றால் நாம் பெரிய மலை போல நினைக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் வெறும் தற்காலிகமானவை. ஞானம் என்னும் ஒளிப்பட்டவுடன் அவை மறைந்துவிடும் என்பது இறைவனுக்கு தெரியும். வாழ்க்கை போரின் நடுவே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நிலை தடுமாறாமல் இறைவனின் வழிகாட்டுதலை பெற நாம் ஆயத்தமாக வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 11வது ஸ்லோகம் கிருஷ்ணர் தனது முதல் ஞான உபதேசத்தை துக்கப்படக்கூடாதவற்றிற்காக நீ துக்கப்படுகிறாய் என்று அர்ஜுனனுக்கு சுட்டிக்காட்டும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஸ்லோகத்தை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 11வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் இரு படைகளுக்கும் நடுவே சோகத்தில் வீழ்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் ஒரு மெல்லிய புன்னகையோடு பேசத் தொடங்கினார் என்பதை பார்த்தோம். அந்த தருணத்தில் இருந்துதான் பகவத்கீதையின் உன்னதமான ஞான உபதேசம் நேரடியாக தொடங்குகிறது. அர்ஜுனனின் தப்பான புரிதலை சுட்டிக்காட்டி கிருஷ்ணர் பேசும் முதல் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்லோகம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 11. ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச அசோஷ்யானன்வசோசஸ்துவம் பிரக்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூனகதாசூம்ஷ நானுசோஷந்தி பண்டிதா 11. தமிழ் வடிவம். துக்கப்படக்கூடாதவற்றிற்காக துயருறுகிறாய் அர்ஜுனா. பெரிய பண்டிதனை போல பேச்சுகளும் பேசுகிறாய். உயிர் பிரிந்த உடலுக்கோ உயிர் வாழும் ஆன்மாவுக்கோ மெய்யறிவு உற்ற ஞானிகள் என்றும் வருந்துவதில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ஸ்ரீ பகவான் உவாச மைனஸ் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் கூறினார். அசோஷ்யான் மைனஸ் துக்கப்படக்கூடாதவற்றிற்காக, அன்வசோச துவம் மைனஸ் நீ துயரப்பட்டு கொண்டிருக்கிறாய். பிரக்ஞாவாதாம் ச மைனஸ் பெரிய ஞானியை போன்ற வார்த்தைகளை, பாஷசே மைனஸ் பேசுகிறாய். கதாசூன் மைனஸ் உயிர் பிரிந்த உடல்களுக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ, அகதாசூன் சாட்சி மைனஸ் உயிர் பிரியாத ஆன்மாவுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ,
நானுஷோஷந்தி மைனஸ் துக்கப்படுவதில்லை. பண்டிதா மைனஸ் உண்மை ஞானிகள் பை பண்டிதர்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறுகிறார், அர்ஜுனா, நீ எதற்காக கவலைப்படக்கூடாதோ அதற்காக பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் பேசும்போது மட்டும் ஏதோ மாபெரும் தர்ம சாஸ்திரங்களை அறிந்த ஞானியைப் போல பேசுகிறாய். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் தர்மத்தை பற்றி பேசியதை சுட்டிக்காட்டுகிறார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உண்மையான பண்டிதனோ அல்லது ஞானியோ உயிர் பிரிந்து அழிந்து போகும் உடலுக்காகவோ அல்லது என்றும் அழியாத ஆன்மாவுக்காகவோ ஒருபோதும் துக்கப்பட மாட்டான். கிருஷ்ணர் தனது முதல் அடியிலேயே அர்ஜுனனின் போலியான ஞானத்தை தகர்க்கிறார். உனக்கு தர்மம் தெரியும் என்று நினைக்கிறாய், ஆனால் நீ அழியக்கூடிய உடலையும் அழியாத ஆன்மாவையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என்பதை உணர்த்துகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் உண்மையான ஞானத்தின் இலக்கணம், த மார்க் ஆஃப் ட்ரூ விஸ்டம் பற்றி பேசுகிறது. சொல் வேறு, செயல் வேறு. நாம் பல நேரங்களில் தத்துவங்களையும் தர்மங்களையும் நன்றாக பேசுவோம், ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது சாமானிய மனிதனைப் போல புலம்பி அழுவோம். கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுவது இதைத்தான். வார்த்தைகளில் இருக்கும் ஞானம் வாழ்வின் நடைமுறையிலும் மன உறுதியிலும் வெளிப்பட வேண்டும். அழியாத ஆன்மா மற்றும் அழியும் உடல். பிறப்பும் இறப்பும் உடலுக்குத்தானே தவிர ஆன்மாவிற்கு இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தவன் எதை கண்டும் கலங்க மாட்டான். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், இழப்புகள், தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமான உடலுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மட்டுமே உரியவை. நமது உண்மையான அடையாளம் அழியாத ஆன்மா. அறியாமையினால் வரும் பயமே துக்கத்திற்கு காரணம். உண்மையான ஆன்மீக அறிவு நமக்கு கிடைக்கும் போது எத்தகைய இழப்பையும் தாங்கும் பேரமைதியும், எந்த சூழ்நிலையிலும் கலங்காத பண்டிதத்தன்மையும் மனத்தெளிவும் நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 12வது ஸ்லோகம், நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாத ஒரு காலம் இருந்ததுமில்லை, இனி இருக்கப் போவதுமில்லை என்ற ஆத்ம தத்துவத்தின் ஆழமான உண்மையை கிருஷ்ணர் விளக்குவதை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 12வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் மெய்யறிவு உற்ற ஞானிகள் உயிருக்கோ அல்லது உடலுக்கோ வருந்துவதில்லை என்று கூறிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மாவின் நித்தியத்துவத்தை, அழியாத தன்மையை மிக ஆழமாக விளக்கத் தொடங்குகிறார். அத்தியாயம் 2, சாங்கிய யோகம். ஸ்லோகம் 12. ஸ்லோகம், ந துவேவாஹம் ஜாதுநாசம் ந துவம் நேமே ஜனாதிபா ந சைவ் ந பவிஷ்யாம சர்வே வயமத பரம். 12. தமிழ் வடிவம். நானும் நீயும் இந்த மன்னர்களும் இல்லாத காலம் ஒன்று இருந்ததே இல்லை அர்ஜுனா. இனிவரும் காலத்திலும் நாம் அனைவருமே இல்லாமல் போக போவதும் இல்லை கண்டிப்பாய். வார்த்தைகளுக்கான அர்த்தம். நா து ஏவ மைனஸ் உண்மையிலேயே இல்ல, அகம் மைனஸ் நான் கிருஷ்ணர், ஜாது மைனஸ் ஒருபோதும், நநாசம் மைனஸ் இல்லாமல் இருந்ததில்லை, நெய்த்வம் மைனஸ் நீயும் இல்லாமல் இருந்ததில்லை, நெய் இமே ஜனாதிபா இஸ்டு மைனஸ் இந்த அரசர்களும் இல்லாமல் இருந்ததில்லை, ந ச ஏவ மைனஸ் மேலும் நிச்சயமாக, ந பவிஷ்யாம மைனஸ் இல்லாமல் போக போவதில்லை, சர்வே வயம் மைனஸ் நாம் அனைவருமே, அத பரம் மைனஸ் இதற்கு பிறகும் எதிர்காலத்திலும். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆன்மாவின் காலத்தை கடந்த தன்மையை உணர்த்துகிறார். அர்ஜுனா, நான் எனும் பரமாத்மாவோ நீ எனும் ஜீவாத்மாவோ அல்லது இங்கே போரிட வந்துள்ள இந்த மன்னர்களோ இல்லாத ஒரு காலம் கடந்த காலத்தில் இருந்ததே இல்லை. அதே போல இந்த போருக்கு பிறகும் எதிர்காலத்திலும் நாம் அனைவரும் இல்லாமல் போக போவதும் இல்லை. நாம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறோம். உடல்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன, ஆனால் உடலுக்குள் இருக்கும் ஆன்மா காலம் கடந்தது, டைம்லெஸ் என்பதை கிருஷ்ணர் முதல் முறையாக அர்ஜுனனுக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் நித்தியத்துவம், இட்டர்னிட்டி ஆஃப் த சோல் என்ற மிக முக்கியமான தத்துவத்தை பேசுகிறது. பிறப்பும் இறப்பும் உடலுக்குத்தான். நாம் நம்மை இந்த உடல் என்று நினைத்துக் கொள்வதால் தான் இறப்பை கண்டு அஞ்சுகிறோம், இழப்புகளை நினைத்து அழுகிறோம். ஆனால் நமது உண்மையான சொரூபம் அழியாத ஆன்மா. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆன்மா என்பது தொடர்ச்சியானது. ஆடை மாறுவது போல உடல்கள் மாறுகின்றனவே தவிர ஆன்மாவின் இருப்பு ஒருபோதும் அழிவதில்லை. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வாழ்க்கையில் இழப்பு அல்லது முடிவு என்று நாம் நினைக்கும் பல விஷயங்கள் வெறும் மாற்றங்களை தவிர உண்மையான அழிவு அல்ல. உடலின் அழிவை ஆன்மாவின் அழிவாக நினைப்பதே நமது அனைத்து பயங்களுக்கும் துயரங்களுக்கும் மூலம். நாம் வெறும் அழியக்கூடிய உடல்கள் அல்ல,
அழியாத ஆன்மீக கூறுகள் என்ற ஆழமான உணர்வு நமக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையின் எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டு நாம் நிலைதடுமாற மாட்டோம். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 13வது ஸ்லோகம், ஒரு மனிதனின் உடலில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் எப்படி இயல்பாக மாறுகிறதோ அதே போலத்தான் மரணமும் ஒரு இயல்பான மாற்றம் என்பதை கிருஷ்ணர் விவரிப்பதை பார்ப்போம்.